நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம கமிஷனர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம ரத்தினத்துக்கும், ஜானகிக்கும் வந்து கல்யாணத்த நடத்தி வைக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதிரடியா பிளான் போட்டு நம்ம வேலன் இருக்கார்ல, வேலன் வந்து நம்ம ஜானகி இருக்காங்கல்ல, அவங்கள வந்து அங்க மண்டபத்துக்கே கூட்டு வராங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து அந்த இடத்துல வந்து ரஞ்சித் வந்து கார் எடுத்துட்டு போற மாரி தானே காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கனக்குள்ள பிளாக் பண்ணி நம்ம இவர் இருக்கார்ல, வேலன் இருக்கார்ல, அவர் வந்து ஆள் செட் பண்ணி அந்த இடத்துல இருந்து நம்ம இவங்கள வந்து தப்பிக்க வைக்கிற மாரி தான் காட்டுறாங்க. நம்ம ஜானகி இருக்காங்கல்ல, அவங்கள வந்து அந்த ரஞ்சித் அவங்க கார்ல இருந்து தப்பிக்க வைக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அவங்க வந்து வண்டிக்குள்ள தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுல வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல தான் தெரியுது, வண்டியில பின்னாடி பார்றா அவ இருக்காளா, என்ன செய்றான்னு பாரு, உயிரோட தான் இருக்காளா என்னன்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சித் வந்து சொல்றாங்க. கூட இருக்கிற அல்ல கைய வந்து போய் செக் பண்ணி பார்க்காங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்து ஆள காணோம். டேய் என்னடா ஆள காணோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஐய்யய்யோ! ஏய் நம்ம போலீஸ் நம்மள செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தப்பிச்சிட்டாளா என்னன்னு தெரியலையேடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாம குழம்பி போய் நின்னுட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய் வண்டிய திருப்புடா! எப்படினாலும் வந்து அவ தப்பிச்சு நேரடியா வந்து மண்டபத்துக்கு தான் போவா. மண்டபத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவள போய் பிளாக் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் எல்லாமே சேர்ந்து அந்த இடத்துல வண்டிய திருப்பிட்டு வரணும் மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா நம்ம ரத்தினம் இருக்கார்ல, ரத்தினம் வந்து மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அந்த இடத்துல சம்முன்னு கிளம்பி மாப்பிள மாரி வெளியில பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை எல்லாம் போட்டுட்டு வராங்க. வந்தவனையும் "அக்கா என்னக்கா அவள எங்க கூப்பிட போனீங்களே ஆள காணோம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் அவள காணோம். அவ வந்து எங்கேயோ போயிட்டான்னு நெனைக்கிறேன். அந்த ஓடுகாலி கழுத இனிமே நம்ம வீட்டுக்கு வரமாட்டாப்பா. அவளுக்கு வந்து நம்மள எப்பயுமே வந்து அவமானப்படுத்துறதே வந்து வேலையா போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்க எங்கே போயிருக்காங்க, ஏது போயிருக்காங்கன்னு தெரியாம நீங்க பாட்டுல பேசிக்கிட்டு இருக்காதீங்க. கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. சாமிய கும்பிட்டுட்டு நேரா இங்க தான் வரப்போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்னது இங்க தான் வரப்போறாளா? நேரம் ஆயிருச்சு. இன்னும் வராம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வேதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மேடம். இன்னும் முகூர்த்த நேரத்துக்கு வந்து இன்னும் டைம் இருக்குல்ல. அதுக்குள்ள வந்து அவங்க வந்துருவாங்க. நீங்க எதுக்கு பதறுறீங்க? கரெக்ட்டா வந்து முகூர்த்த நேரத்துக்கு அம்மா வந்து இங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வேதா வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ பாட்டுல வருவான்னு சொல்லிக்கிட்டே இரு. அவள அங்க கடத்தி இந்நேரம் என் புள்ள வந்து கதைய முடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. கரெக்ட்டா பார்த்தா ஜானகி வந்து அந்த வண்டியில இருந்து தப்பிச்சு கடைசியில இங்க வந்துடுறாங்க. மண்டபத்துக்கே வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ரஞ்சித்து அவங்க ஆளுகளும் கார்ல மண்டபத்துல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் அவ வந்து இந்த மண்டபத்துக்கு தான் வந்தாகணும். அவள உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜானகி வந்தவுடனே அவங்க வந்து பிளாக் பண்றாங்க. பிளாக் பண்ணி வெளியில அடிச்சு தள்ளுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பார்த்தா சங்கின்னு ஒரு கார் வந்து நிக்குது. யாருன்னு பார்த்தா கமிஷனர் வந்து நிக்காங்க. அத பார்த்தோனே ரவுடி எல்லாம் அலண்டடிச்சு அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. உடனே போலீஸ்காரங்கள கூப்பிடுறாங்க. எங்க இங்க வந்து புரொடெக்ஷனுக்கு பண்றதுக்கெல்லாம் போலீஸ் ஆஃபீஸர்லாம் போட்டிருந்தோம்ல, அவங்களலாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கமிஷனர் வந்து கேட்காங்க. உடனே போலீஸ் ஆஃபீஸர்லாம் ஓடி வராங்க. என்ன நினச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதான் நீங்க வந்து ஒரு எம்எல்ஏ வீட்ல வந்து நீங்க போலீஸ் புரொடெக்ஷன் குடுக்குறதா? இந்த லட்சணத்தலாம் குடுப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. ஆமா என்னம்மா ஆச்சு? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. இந்த இந்த விழாவுக்கு முக்கியமானவங்களே இவங்க தான். இவங்களையே உள்ள விடாம ஒரு ரவுடி கும்பல் வந்து அடிச்சு வெளியில தள்ளிக்கிட்டு இருக்கு. நீங்க என்ன பார்த்துக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நார கிழிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. கிழிச்ச உடனேயுமே வந்து ஆமா மேடம் சாரி மேடம் நான் கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து மன்னிப்பு கேட்காங்க. சரி சரி இந்த இடத்துல இருந்து டக்குன்னு கிளம்புங்க. இவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போய் வைங்க. இந்த ரவுடிய வந்து இந்த இடத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் வந்து சொல்றாங்க. ஆமா இந்தா இப்ப அரெஸ்ட் பண்ணிடுறோமான்னு சொல்லிட்டு அந்த எல்லாத்தையுமே கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து நீங்க வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து அந்த இடத்துலேருந்து உள்ள கூட்டு போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதோ வந்துட்டாங்கல்ல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து சொல்றாங்க. அங்கிட்டு பார்த்தா வேதநாயகி வந்து பார்க்குறாங்க. பார்த்தோனே அவளுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது. போலீஸ் புரொடெக்ஷனு, பறக்கும் படை எல்லாமே புரொடெக்ஷன் பண்ண அவங்க வந்து மாசா வந்து என்ட்ரி குடுக்குற மாரி தான் காட்டுறாங்க. பக்கத்துல வந்து கவர்னர் வர்ற மாரி தான் காட்டுறாங்க. கவர்னர் வந்தோனே வாங்க மேடம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன இங்க என்ன நிறைய ரவுடி கூட்டமா இருக்கு. புரொடெக்ஷன் ஒண்ணும் சரியில்லையே அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு? அப்படிங்கிற மாரி வந்து அந்த இடத்துல வந்து ரத்தினவேலு வந்து கேட்குறாங்க. வெளியில வந்து உங்க ஒய்ஃபையே வரவிடாம தடுத்துக்கிட்டு இருந்தாய்ங்க. அதான் பூராத்தையுமே வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் வந்து சொல்றாங்க. அத கேட்டவுடனேயுமே வந்து இங்கிட்டு வேதாக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது. ஐயய்யோ! என்னடா இப்படி ஆயிருச்சே! நம்ம ஆளுக தான் வந்து இப்படி பிடிச்சிட்டு போயிட்டாங்க போல. இந்த வேலன் வந்து ஏதாவது பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமான கடுப்புல இருக்கிற மாரி காட்டுறாங்க. வேலன் வந்து அப்படியே நக்கலா இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம கமிஷனர் வந்து சொல்றாங்க. மேடம் நீங்க போய் கிளம்புங்க. சார் கிளம்பிட்டார்ல. நீங்க போய் கிளம்புங்க. சீக்கிரமா வந்து கல்யாண நாள் ஃபங்க்ஷனை வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல கிளம்பிடுறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வேலன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன மேடம் நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல
மேடம் அம்மா வந்து அங்கே கோயிலுக்கு தான் சாமி கும்பிட தான் போயிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல பார்த்தீங்களா, சாமி கும்பிட்டுட்டு கரெக்டாக வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்ன கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. நான் எதுக்கு மேடம் உங்களை கடுப்பேற்ற போகிறேன், உண்மையை சொன்னேன் மேடம் கோயிலுக்கு போயிருந்தாங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க வந்து ஜம்முன்னு கிளம்பி வராங்க. ஜானகி இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு மணப்பொண்ணு மாதிரி ஜம்முன்னு கிளம்பி வர மாதிரி காட்டுறாங்க. ரத்னவேலுக்கும் அவங்களுக்கும் வந்து அந்த இடத்துல வந்து தாலி கட்டுறது ஃபங்க்ஷன்லாம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.